ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆதம்பாக்கத்தில் இருக்கிற எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே மெர்மெய்டு அவதார் ஷோலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் வந்தோம். இங்கே நாங்கள் பைக்கில் தான் வந்தோம். பைக்குக்கு பைக் பார்க்கிங் 50 ரூபா போடுறாங்க. என்ட்ரி ஃபீஸ் வந்துட்டு 100 போடுறாங்க. பைக் பார்க்கிங் 50 ரூபா போடுறாங்க. இதுதான் கொஞ்சம் ஓவராக இருக்குது. அதுவும் இல்லாமல் தனித்தனியாக டைமண்ட், பிளாட்டினம், அப்புறம் பிளாட்டினம் கிட்ஸுன்னு தனியாக வெரைட்டிலாம் வச்சுருக்காங்க. அங்கே உள்ளதெல்லாம் தனித்தனியாக பார்க்குறதுக்காக. நாங்கள் 100 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போன உடனே அப்படியே வெல்கம் பண்ணுறதுக்காக ஒரு அவதார் வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு பையன் வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தான் எல்லாரையும். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. உள்ளே ஃபுல்லாகவே அவதார் பிஜிஎம் தான் ஓடிக்கிட்டுருக்குது. ஃபுல்லாக அவதார் பிஜிஎம் தான் ஓடிக்கிட்டுருக்குது. நல்லா இருக்குது ஆக்சுவலி. அந்த அவதாரோட பிஜிஎம் ப்ளஸ் பேக்ரவுண்ட்ஸ் ஃபுல்லாகவே லைட் செட்டப்லேருந்து அந்த பிஜி ஃபுல்லாகவே எல்லாமே அவதார் கெட்டப் தான் போட்டு வச்சுருக்காங்க. இந்த லைட்ஸ் பாருங்களேன், லைட் செட்டப்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. அந்த ட்ரீ மாதிரி, அவதார் ட்ரீ மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ராகன் வெல்கம் பண்ணிகிட்ருக்குது. வண்டி ஆடிக்கிட்டே ஒரு ட்ராகன் வெல்கம் பண்ணிகிட்ருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தெர்மோகோல் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் வச்சு தான் லைட் செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அந்த மரம்லாம் அப்படியே அந்த செட்டப் அப்படியே அந்த அவதார் பிஜியில் எப்படி இருந்துச்சோ, பேக்ரவுண்ட்ஸ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது தெர்மோகோல் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். இந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீலு. ப்ளஸ்ஸு அந்த அவதார் மூவியில் வர மாதிரியே காட்டுக்குள்ளே போவாங்கள்ல, அப்போ இருக்கும்ல அந்த லைட் செட்டப்ஸு, அந்த இலை, அப்புறம் அந்த எல்லாமே அந்த அவதார் படத்தில் உள்ள மாதிரியே அப்படியே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த மாதிரி சீன்ஸ்லாம் படத்தில் இருக்கான்னு தெரில. இன்னும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஆக்சுவலி. லைட் செட்டப்லாம் பாருங்களேன், வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. லைட் செட்டப்ஸ்லாம் கலர் லைட்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. அந்த கலர் லைட்டு வச்சு பண்ணியிருக்கிறதும் இந்த இடத்துல இந்த லைட் வைக்கணுங்கிறத பொறுத்து இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது ஆக்சுவலி. நான் இதான் சொல்லலான்ட்டு இருந்தேன். இந்த மரம் அவதார் மூவியில் வரும்ல மரம். நான் அதை உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேங்க பாருங்கள். இந்த அவதார் மூவியில் வர மரம் மாதிரியே அப்படியே பண்ணியிருக்காங்க. லைட் செட்டப் வரையும் எல்லாமே. இதெல்லாம் நூலில் பண்ணியிருக்காங்களா என்னான்னு தெரில. தெர்மோகோலாக இருக்காது, நூல் இல்லைன்னா இதில் பண்ணியிருப்பாங்க. நல்லாயிருக்கு. அது லைட்டும் அதே மாதிரி வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருந்தானே பையன், அங்கேருந்து பார்க்கும்போது இந்த ப்ளூ கலரில் எஃபெக்டில் தெரில, இங்கே நல்லா தெரியுறான். சூப்பராக யாரை வெல்கம் பண்ணுறதுக்காக நிற்கிறான். இந்த மாதிரிலாம் இருந்தானா குழந்தைங்கள்லாம் பயந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு எந்திரிச்சு நிற்கிறான். நல்லா இருக்குது. அது முடிச்சுட்டு அப்படியே மெர்மெய்ட் ஷோ பார்க்குறதுக்காக அப்படியே உள்ளே போகிறோம். அந்த பாருங்கள், தண்ணி தெரியுது. ஆனால் மெர்மெய்டு எங்கே இருக்கீங்க? இந்த இருக்காங்க. பார்த்தாச்சு. ஒரு பொண்ணு ஸ்விங் பண்ணிகிட்டு இருக்குது உள்ளே. இங்கே பாருங்க, சிற்பி முத்து அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு.
இந்த பொண்ணு ஸ்விம் பண்ணிட்டு இருக்குப்பா. உண்மையிலேயே உள்ள ஸ்விம் பண்ணிட்டு நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஹாய் ஹாய் ஹாய். சிக்ஸ் பேக்கெலாம் வச்சுருப்பா பயங்கரமா. ஸ்விம் பண்ணுறதுனால சிக்ஸ் பேக் வச்சுருக்கு அந்த பொண்ணு. அடிக்கடி போய் மேலே மேலே மூச்சு விட்டுட்டு வர்றாங்க. ரொம்ப கஷ்டம் தானே, அடிக்கடி போய் மேலே மூச்சு விட்டுட்டு கீழே வந்துட்டு இருக்காங்க. டைவப்பர் அப்பா. அதுலேருந்து வெளில வந்தோம்னா அப்படியே கிட்ஸ் ஜோன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸ் ஜோன். இங்கே பார்த்தீங்கன்னா காரு விளாட்றதுக்கு, குழந்தைங்க விளாட்றதுக்கு காரு, இதுக்குன்னு தனித்தனி, இதுக்கெல்லாம் 100 ரூபா. இதெல்லாம் கிட்ஸ் ஜோன் தான், ஃபுல்லாக குழந்தைங்க விளாட்றதுலாம். அதுக்குன்னு தனித்தனி பைசா 50 ரூபா 100 ரூபான்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. உள்ளேயே ஷாப்பிங் பண்ணுற மாதிரி எல்லா பிளேஸும் இருக்குது. அப்படியே வெளியில் வந்தோம்னா தீவுத்திடலில் இருக்கிற மாதிரியே இருக்குது. தீவுத்திடலில் இருக்குங்கள அந்த ராட்டினம் எல்லாமே அதே மாதிரி இருக்குது. ஒரு கடையெல்லாம் இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு தான் நிறைய வச்சுருக்காங்க. குழந்தைங்க விளையாடுறது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏதோ ராஜஸ்தான் ஸ்பெஷல் ஊறுகாயா, ராஜஸ்தான் ஸ்பெஷல் ஊறுகாயா. வாங்க போய் ஊறுகாய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், டேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா பக்கெட்டில் அடக்கி வச்சுருக்காங்க. என்ன இதெல்லாம்? பக்கெட்டில் ஃபுல்லாக ஊறுகாய். இவ்வளோ வெரைட்டி ஊறுகாய், ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ வெரைட்டி ஊறுகாயெல்லாம் பார்க்குறேன். இவ்வளோ வெரைட்டி ஊறுகாய் இருக்குன்றதே எனக்கு இப்போ தான் தெரியுது. நம்ம அதுலேருந்து ஒரு 2 ஊறுகாய் வாங்கினோம். அதை அப்போ பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்து கடையிலே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பகுதி, பெண்களுக்கான நைட்டி அண்டு சின்ன சின்ன காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இடம். பொண்ணுங்களை பொறுத்த வரையும் இந்த மாதிரி கடைக்கெல்லாம் போகலைன்னா அவங்களுக்கு மனசே ஆறாது. அட்லீஸ்ட் அந்த கடையில் போய் ஏதாவது ஒரு துணியாவது எடுத்து பார்த்துடணும். இல்லைன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு அங்கே அதே எண்ணமாக தான் இருக்கும். அதில் பார்த்துருக்கலாமே, ஏதாவது பார்த்துருக்கலாமேன்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். பக்கத்து கடை பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க், வுட்டில் வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு பக்கத்து கடை கைவினை பொருட்கள், கையால் செஞ்ச பொருட்கள் எல்லாமே. ரோஸ் மாதிரி எல்லாம் ஃப்ளவர்ஸ் மாதிரிலாம் கையிலே பண்ணியிருக்காங்க எல்லாமே. இது பார்த்திங்கன்னா 20 ரூபா பொருள், 30 ரூபா பொருள், 40 ரூபா பொருள்னு இது சம்மந்தமான பொருள்லாம் எல்லாமே வச்சுட்டாங்க. அங்கே பாருங்கள், ஜெயின் ஃபீல்டு இருப்பார் பக்கத்துலேயே, டெல்லி அப்பளம். சரி வாங்க ஜெயின் ஃபீல்டு பக்கத்தில் போகலாம். இங்கே பாருங்கள், ஜல்லிக்கட்டு கோலி சோடா, ஜல்லிக்கட்டு கோலி சோடாவாம். இங்கே ரேட் அதிகமாக வைக்கிறாங்க. ஆக்சுவலி வெளியில் வந்து 30 ரூபா 40 ரூபா தான், இங்கே வந்து 50 ரூபா வைக்கிறாங்க ஒரு கோலி சோடா. பர்கர் கடை, சாண்ட்விச் கடைலாம் பூட்டி கிடக்குது. ஃப்ரெண்டு பரத் அங்கே நிற்கிறாரு. வாங்க அவர்கிட்ட போய் கேட்கலாம் எவ்வளோ இன்ட்ரிவியூஸ்னு. இங்கே பாருங்கள், குழந்தைங்களுக்கான போட்டிங் இருக்குது. பரத் எவ்வளோ இதுக்கு ஜெயின் ஃபீல்டுக்கு? அப்படியே ஸ்னோ வேர்ல்டுக்கு போகலான்னு உள்ளே வந்தோம். ஸ்னோ வேர்ல்டுலேயும் பார்த்திங்கன்னா 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்னோ வேர்ல்டுக்கு உள்ளே போகிறோம். ஸ்னோ வேர்ல்டு நாங்கள் மொத்தம் 8 பேர் வந்திருந்தோம். 8 பேருக்கு வந்துட்டு 800 ரூபா, 800 சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே வந்தால் என்னடா அது, உள்ளே ஒரு புகை மட்டும்தான் இருக்குது. பனியும் காணும், ஒன்றையும் காணும். இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தான் வந்துட்டு, என்ன இது வெட்ட வழியாக இருக்குது, ஒன்றத்தையும் காணுன்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே வெறும் அட்டையில் வந்துட்டு பனி மாதிரி ஒயிட் கலரில் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சுத்தமாக புரியலை எங்களுக்கு. ஐஸ் கட்டி வச்சு மேலேஞ்சு அந்த சைட்லேருந்து தூவி விட்றானுங்க, அவ்வளோதான்.
இதுக்கு ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க. வேஸ்ட்டு இது. இந்த ₹100 நம்ம வந்துட்டு நீங்கள் தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இதுக்குள்ளே வரவே வராதீங்க. ₹100 உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஒன்றுமே இல்லை உள்ள. சும்மா பண்ணிக்கிட்டு ஐஸ் கட்டி தூவி விட்றாங்க மேலே, அவ்வளோதான். ஆக்சுவலி இந்த இடத்துலையே எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு இங்கே உள்ளே வந்ததே. அதுக்கப்புறம் வேறு ஜெயிண்ட் வீலு, அப்புறம் கொலம்பஸ் இதெல்லாம் போனோம். வீடியோ எடுக்க முடியல. அதெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. வீடியோலாம் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.